பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, கலங்காதே. அநேக சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், சூழ்நிலைகள் நமக்கு சாதகமில்லாத காரியங்களாய் வரும் பொழுது நாம் பயந்து விடுகிறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே, வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், அல்லது சூழ்நிலைகள் நாம் எதிர்பார்த்தபடி இல்லாத நேரத்திலே நாம் பயந்து விடுகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு கர்த்தர் மறுபடியும் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு எந்த இடத்துல நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அதை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இன்றைக்கே மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சீஷர்கள் படகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான பெருங்காற்று புயல் அவர்களுக்கு நேராய் வந்த பொழுது அவர்கள் பாருங்களேன், அவர்களை விடுவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்து அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதே. வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன். இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. என் குடும்பத்தில் ஏன் இது சம்பவிக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சூழ்நிலைகள் வருகிறது, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம், சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் இதன் வழியாய் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். இதன் ஊடாய் உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் வாழ்வை நன்மைக்குரிய வாழ்வாய் என் கர்த்தரால் மாற்ற முடியும். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து இவருடைய வாழ்க்கையை பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.